கார்த்திகை மாத 2ஆம் நாளில் சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை அதிகாலையிலேயே திறக்கப்பட்ட நிலையில் கடும் குளிரிலும் பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கடும் குளிரிலும் பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சதாம். விவரம். வணக்கம். அதாவது கார்த்திகை மாதம் தொடங்கிய நிலையில் சபரிமலை ஐயப்பனுக்கு பக்தர்கள் மாலை அணிவித்து தற்போது விரதத்தை தொடங்கியுள்ளனர். தமிழகம் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஐயப்பன் கோயில் அதிகாலையில் மாலை அணிவித்து பக்தர்கள் பங்கேற்ற விரதத்தை தொடங்கியுள்ளனர். இந்த ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோயில் நவம்பர் 15ஆம் தேதி மண்டலகால தற்போது நடையான மண்டல பூஜைக்காக தற்போது நடை திறக்கப்பட்டது. வரும் டிசம்பர் 26ஆம் தேதி வரை மண்டல பூஜை நடைபெறும். ஜனவரி 14ஆம் தேதி மகரவிளை பூஜையும் நடைபெறும். இந்த நிலையில் சபரிமலையில் தற்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் பண்டையில் சேர்ந்து நீராடி அங்கிருந்து தண்ணீர் நிலத்தை வந்திருந்து ஐயப்பரின் சன்னிதானத்தில் சரவண கோஷத்துடன் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பின்னர் இங்கிருந்து மாளிகத்திற்கு சென்று தரிசனம் செய்து செல்கின்றனர். இங்கு அதிகாலை சன்னிதான நடையை நூற்றாண்டு வழக்கம் போது திறந்து வைக்க பின்னர் விசேஷ பூஜைகளும் வழக்கம் போது நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு மேலாக சபரிமலையில் கடும் குளிர் இருந்து வரும் நிலையில் அதனையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பம்பையிலிருந்து நடைபெறி சன்னிதானம் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சபரிமலை சன்னிதானம் வந்திருந்து சரண கோஷத்துடன் ஐயப்பனை தரிசனம் செய்து வருகின்றனர். இங்கு வரும் பக்தர்களுக்கு தேவசம் சிக்குநீர் மற்றும் பிஸ்கட்களும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பக்தர்களின் பாதுகாப்புக்காக ஆயிரக்கணக்கான போலீசார் பம்பை நிலக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சன்னிதானம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பக்தர்களுக்கு சிகிச்சை செய்யப்பட்டு அதுக்கான சிறப்பு மருத்துவர்களும் சபரிமலையில் தயார் நிலையில் உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.